கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. கீழே இறங்கி இவ்வளவு மட்டரங்கமான இவ்வளவு ஒரு அரசியல் தன்மையற்ற நிலையில நம்ம பேசுறோமேன்னு திருமாவளவன் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரா? திருமாவளவன் அவ்வளவு தூரம் அடிபணிஞ்சு அது காலில் விழுந்து அதுக்கு கும்பம் தூக்குற அளவுக்கு தரம் தாழ வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் பேசுறாரு இந்த அம்மா அப்படியே உட்காந்துன்னு அந்த சிரிப்பு தெரியுமா? பண்ணையாரை பார்த்தோன்னே படியால் எப்படி இருப்பான், அந்த மாதிரி திருமாவளவன் பேசுவது மிகவும் முகம் சுளிக்கிற விஷயமா இருக்கு. முட்டு கொடுக்கலாம், ஏதோ 1-2க்கு ஒரு முட்டு கொடுக்கலாம். எந்த நேரமும் முட்டையே தூக்கின்னு இருந்தா அப்புறம் இது எப்படி இந்த சமூகத்துக்கான அடையாளம்? திமுக கூட்டணியின் தலைவரை வைத்துக் கொண்ட ஒண்ணு அங்கங்க பாலியல் வன்முறைகள் நடக்குது, இன்னொன்னு கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் அதிகமா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விவரம் உள்ளவங்க யாராவது சொல்லுவாங்களா? ஊர்ல தான் இத்தனை 1000 கோடி கொள்ள அடிச்சிருக்கான். இது எல்லாம் தெரிஞ்சு இவங்க எல்லாம் திரும்பவும் அந்த கூட்டணிக்கே ஓட்டு போடணும். ஓட்டு போடலன்னா இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் மற்றும் வழக்கறிஞரான ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். திருமாவளவனுக்கு 8 சீட்டும் அதே மாதிரி நம்ம பிரேமலதா விஜய் 10 சீட்டு கொடுக்குறத ஒரு பாட்டாக கூட பாடி காட்டுறாரு சார். அந்த அளவுக்கு திருமாவளவன் உயர்ந்தாரா என்ன? 8 தொகை 10 பாட்டு ஏதோ ஒரு படத்தில் வருமே, ஓ பாட்டாவே படிச்சிட்டியா அப்படியா? இதெல்லாம் அது தெரியல. 8 தொகை 10 பாட்டு 10 பாட்டா பழிப்பாட்டான்னு தெரியல. சரி, இவர் 8 வாங்கினாரு 8 தொகை, அவங்க 10 வாங்கினாங்க 10 பாட்டு. இப்போ 5 வாங்கினவங்களுக்கு கம்யூனிஸ்ட்லாம் 5 வாங்கினாங்க. ஒன்றுமே வாங்காத கமலஹாசன் டம்மியா? அப்புறம் வைகோ 4, அப்புறம் 2 வாங்கினவங்க, அப்புறம் இந்த தமிழ் அன்சாரி, அப்புறம் ஜவஹர்லா, அப்போ இவங்கெல்லாம் அந்த இலக்கியத்துக்குள்ளே வரலையா? பொதுவாகவே சங்க இலக்கியங்கள் இவை ரெண்டுமே, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எழுதப்பட்ட இலக்கியங்கள். இதில் பெரும்பாலும் பக்தி இலக்கியங்கள் தான் இருக்கும். இவங்க குருநாதர் ஒருத்தர் இருக்கிறார்ல, அவர் சொல்லுவார் சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே குப்பை கூலம், அதில் ஒரு மசுரும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். எனக்கு என்ன ஒரு கால் திடீர்னு இவர் எழுத்தா புலவர் கிழவராக மாறி எங்கன்னா சன்னியாசம் போகிறாரா என்னன்னு தெரில. 8 தொகைனா நற்றிணை, ஐங்குறுநூறு, பரிபாடல், அகநூறு, குறுந்தொகை, பதித்துப்பற்று, கலித்தொகை, புறநானூறு, 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, திரு பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, பெருநாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடாம், இப்படி சொல்கிறாங்க. 8 பாட்டுக்கும் 10 பாட்டு. திருமாவளவனுக்கு தெரியுமா சார் இந்த அளவுக்கு? இல்லை, திருமாவளவனுக்கு தெரியுதா தெரியலையோ, அந்த அம்மாவுக்கு தெரியுமா? இப்போ வேற பயங்கரமாகுது. அது இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி ஏற்கனவே பயங்கரமாக இருக்கும், இப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆக மொத்தத்தில் நாங்கள் எல்லாமே குப்பை கூலம், எங்களை நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. இது இவ்வளவு கீழே இறங்கி இவ்வளவு மட்டரங்கமான இவ்வளவு ஒரு அரசியல் தன்மையற்ற நிலையில் நம்ம பேசுகிறோமேன்னு திருமாவளவன் யோசிப்பாரா, யோசிக்க மாட்டாரான்னு தெரியல. ஏன்னா கீழே இருக்கிற விடுதலை சிறுத்தை தொண்டர்கள் தோழர்கள் என்ன இந்த அம்மா பாட்டுன்னு அம்மான்ற அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த பொம்பளை பாட்டுன்னு ஒரு தலைவர் பேசுகிறாரு, இந்த அம்மா அப்படியே உட்காந்துன்னு அந்த சிரிப்பு தெரியுமா? டேய் டேய் நடா டே 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 அப்படின்ற மாதிரி அந்த சிரிப்பு இருக்குல்ல. அதுக்கப்புறம் சரி, நான் அந்த மாதிரி இல்லை, நான் நினைக்கல போல வரலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அந்த அம்மா ஒரு விளக்கத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி கூட்டணிக்கு தலைவர் அவர் தானே, இவருன்னா முந்திரி கொட்டை, பழம் பின்னாடி இருக்கும் கொட்டை முன்னாடி இருக்குல்ல, என்ன முந்திரி கொட்டைலாம் சொன்னாங்க. அவர் அறிவிக்கிறது தான் சரியாக இருக்குன்னு ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் சரி, அவர்கள் மனநிலை அது, நான் பெருந்தன்மையோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு அந்த அம்மா அப்படி, அந்த அம்மா இப்படி, அது இது அப்படிலாம் ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டு இப்போ நேற்று பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரு, அதுவும் அவங்களும் வச்சு அதுவும் ரொம்ப அவங்களும் ஒரு பெண் விடுதலை சிறுத்தை, நீ ஆண் விடுதலை சிறுத்தை பின்னதான். ஏன்னா விலங்குகளுக்குள் வரைமுறை கிடையாது,
என்ன இணை தர்றாரா துணை தர்றாரான்னு அவன் மீம்ஸ் போடுறாங்க. பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரியா ஒரு தர்ம சங்கடமாக இருக்குல்ல, பாவம் இல்லை அது. அது பார்த்தா திபுன்னு ஒரு மாதிரியா இருக்குது. இப்போது அண்ணன் குறையல் ஆகிட்டாங்க பொழுது அந்த அம்மா வேறு வெயில் சார். அப்புறம் என்ன அப்புறம் எம்எல்ஏ ஆகிடுவாங்களா தெரியல, இல்லை இந்த இதே கலர் நீடிக்குமா என்னன்னு தெரியல. எம்எல்ஏ ஆகிறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜயகாந்த் இருக்கிற போது விஜயகாந்த் ஒரு கணக்கு பண்ணி தாங்க வந்து விருதாச்சலம் தொகுதியை தேர்ந்தெடுத்தார். அங்கே வந்து ரெட்டியாருங்க இருக்காங்க, பால்கார நாயுடுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் தெலுங்கு பேசுகிறவங்க. அப்போ வந்து விஜயகாந்த் அங்கே நின்ற போது அந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தில் ஒரு மாவட்ட தலைவர் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அங்கே ஒரு பெரும் அளவுக்கு கூட்டத்தை கூட்டி வைத்திருந்தார். அதால் அந்த ஓட்டு விழுந்து ஜெயித்தார் விஜயகாந்த். அப்போது விஜயகாந்தோட முகம் தெரியாதுல்ல, விஜயகாந்த் நல்லவர் தான். இப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, விஜயகாந்த் வந்து அவர் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டேன்னு கேட்பார், ஒரு எம்ஜிஆர் மாதிரி. பிறந்த நாளுக்கு இப்போ அந்த பரிசு பொருட்கள், அந்த உதவிகரமான சில விஷயங்கள், தையல் மிஷினு அது இது கொடுத்தாரு அப்போல்லாம் சொல்கிறாங்க. அது ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடுதுப்பா, விஜயகாந்த் எம்ஜிஆர் மாதிரிப்பா, வந்தவங்களாம் சோறு போட சொன்னாராம்பா அப்படின்ற நிலையில் கூட 2 பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நான் தான் வந்து விஜயகாந்துக்கு அந்த சாப்பாடு போடுற ஐடியாவை கொடுத்தேன். ஏன்னா ராவுத்தர், ஏன்னா நாம் வாய்ப்பு தேடி அழைக்கிற போது பல கம்பெனிகள்லாம் அலைஞ்சோம். நம்மளை நாயை விட கேவலமாக அவங்க விரட்டாங்க. சினிமா கம்பெனியில் அப்படி தான் விரட்டுவாங்க. சும்மா ஒரு டேரக்டர் உட்காந்துருப்பார், 10-50 பேர் டெய்லி நான் வந்து கதை சொல்கிறேன், அது சொல்கிறேன், இது சொல்கிறேன்னா புதுமுகங்கள் தானே பெரும்பாலும் அப்படி வருவாங்க. அப்போது வாய்ப்பு கேட்குற போது அவர்களை ஆளாக கூட இவர்களை மதிக்க மாட்டார்கள். நீங்கள் வந்து அம்மா உணவகம் வந்து ஜெயலலிதா அம்மையார் அந்த கோடம்பாக்கம் வடபழனி பகுதியில் திறந்த போது மிகப்பெரிய வரவேற்பு யாருக்கிட்ட இருந்து வந்ததுன்னா இந்த சினிமா கலைஞர்கள், குறிப்பாக உதவி இயக்குனர் என்ற வகையில் இருக்கிற நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. ஏன்னா இயல்பாக அவங்களுக்கு அதுதான் நிலைமை. ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ஓரளவுக்கு ஜெயிச்ச பிறகு தானே அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே இருக்கும். அப்போது நாம் வந்து வாய்ப்பு தேடி போகும்போது நம்மளை நாயாக மதிக்காதவங்க திருத்தி விட்டவங்களுக்கெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தால் குறைஞ்சபட்சம் நம்மளால் கதை கேட்க முடியலன்னா கூட, ஏன்னா ப்ராக்டிக்கலாக எல்லாராலையும் கேட்க முடியாது இல்லையா, ஒரு ஹீரோவாக ரெப்யூட்டட் ஆன பிறகு அந்த ரேஞ்சில் இருக்கிற டைரக்டர்கிட்டையோ ப்ரொடியூசர்கிட்டையோ தான் நம்ம அணுக முடியும். அப்படி இருக்கிற போது நம்மளால் திருப்பி அனுப்பப்படுபவர்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் வயிறார சாப்பிட்டாவது போகட்டும், சாப்பாடு கஷ்டத்தை அறிந்தவர்கள் நாங்கள் அப்படின்னு நான் தான் அதை சொன்னேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், கூட இருந்த 2 பேரில் இன்னொருத்தர், இந்த மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் பிறந்தநாள் விழாக்களில் நமக்கு பிறந்தநாள் இருக்கிற போது இந்த மாதிரி சில நலத்திட்ட உதவிகளை செய்யணும்னு நான் தான் அந்த இனிஷியேட் எடுத்து செஞ்சேன்னு சொன்னார். சரி, எனிவே இந்த 2 பேர் வந்து அதற்கு ஐடியா கொடுத்தாலும் அதை ஒத்துக்கொள்கிற மனப்பான்மை விஜயகாந்துக்கு இருந்ததில்லை, அவ்வளோதான். அதை நாம் வந்து வரவேற்கிறோம், அதை பாராட்டுறோம். இன்ஃபேக்ட் விஜயகாந்த் வந்து ஒரு விஷயத்தில் நன்றி மறந்தவரோ அப்படின்னு கூட நான் நினைக்க தோன்றேன். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு இல்லையாப்போ, அதை வந்து முதல்ல கன்சிராம் அவர்களை இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் வடலூர் சாமிதுரைன்றவர். அவங்க வந்து நெய்வேலியில் இருந்தப்போ, நெய்வேலி இந்த லிக்னைட் கார்பரேஷனில் வேலை செஞ்ச ஊழியர்கள் அவங்க பிஎஃப் பணத்தை போட்டு ஒரு சினிமா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அது பேர் தான் வந்து வடலூர் ஆர் கம்பைன்ஸ்னு இருக்கும் பாருங்கள். அந்த சட்டம் ஒரு இருட்டரு, அது 2-3 அது முதல்ல வந்த 2-3 படங்கள் வந்து அந்த வடலூர் கம்பைன்ஸ் தான் எடுத்திருக்கோம். அதில் முக்கியமானவர் வடலூர் சாமிதுரை, அவர் கட்சி தலைவராக அங்கே இருந்தார். அப்போது இவங்க எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட வந்து கதை கேட்க போகும்போது கருப்பாக திபுன்னு ஒருத்தர் படுத்து கிடப்பாரான் கீழே. யாருன்னா விஜயகாந்த். அப்போது பொதுவாக உங்களுக்கு சினிமானால இந்த கதை டிஸ்கஷன் அது இதுன்னு வந்த பிறகு மற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து இந்த பிராந்தி அந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்துகிற போது இவர் வந்து சாராயம் தான் குடிப்பாராம். ஏன்னா அப்போ தான் சொல்லுவாராம், இதை குடித்தா தான் கொஞ்சம் சுருக்குனுக்குதுன்னு வரான். அப்போது இந்த தீப்பெட்டியில் சிகரெட்டை வந்து பீடியை போட்டு வச்சுருப்பாராம். அப்புறம் அணைஞ்ச இதெல்லாம் போட்டு அது மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருப்பாராம். அப்போ இவர் பார்த்த உடனே நல்லா கருங்கருங்கிறாருல. இவங்க போனவங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து பட்டியல் சமூகம், குறிப்பாக பறையர்கள். பார்த்தவொடனே ஆள் நம்பால் மாதிரி இருக்கிறானே இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இவரை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து ஹீரோயினாக போட சொல்லி அதுக்கு தான் வந்து அவர் கையில் அந்த பறை மூலத்தெலாம் கொடுத்து அடிக்க விட்டாங்களாம். சரி நம்பால் வளரட்டும்
அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2-3 படம் எடுத்துகிட்ட பிறகு அப்புறம் அந்த கம்பெனி அப்படி போயிடுச்சு. கொஞ்சம் வருடங்கள் கழித்து திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு படம் எடுக்கணும், ஏன்னா ரொம்ப லாஸ் அது இதுன்னு ஆகி இருக்கிறாங்க இல்லையா. ஆரம்பகால படங்கள் பெருசாக ஒன்றும் போடலை. லாஸாக இருக்கிற போது பலமுறை அணுகிய போது அவரை அணுக விடாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற 2-3 பேர் வந்து தடுத்தாங்க. அது விஜயகாந்தோட காதுக்கே அது போகலை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, விஜயகாந்துக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. விஜயகாந்துக்கிட்ட ஒரு பெரிய அரசியல் இருந்ததா நான் பார்க்கல. ஏன்னா மக்கள் வந்து ஆண்டாண்டு காலமாக இருந்த திமுகவை ஓரங்கட்டிவிட்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவராக வந்தவர் அடுத்து ஆளுங்கட்சியால் மாறி இருக்கணும், இல்லை அந்த ரேஸில் பக்கத்துலையாவது நின்று இருக்கணும்ல. அடுத்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டார்ல. அப்போ விஜயகாந்த் கிட்ட அதற்கான அரசியல் இல்லை. அவர்கிட்ட இருந்தது சமாந்த எகிரி காலில் அடி சண்டை அடிக்கிறது, சண்டை போடுறது, அது இதுன்னு இருந்தது. ஏதோ ஒரு படத்தில் வந்து கேப்டன் இன்னும் நடிச்சாருன்னு உடனே கேப்டன் போட்டாங்க. இப்போது அதுதான் நம்ம வடிவேல் கூட சொன்னார்ல, கேப்டன்னா தண்ணியிலே எந்நேரமும் தண்ணியிலேயே மிதக்கிற பேர் கேப்டன் இல்லைடான்னு கலைஞர் வச்சுன்னு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஏதோ இந்த பல்ல பிடிக்கிறோம் இடிக்கிறோம், அந்த பல்லு இந்த பல்லுன்னு அதை போட்டு மீம்ஸ் போட்டு எல்லோரும் தாவ இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் அந்த அம்மா இன்னும் அடமண்டாக தான் இருக்குது. அது ஒரு காலம் அந்த அந்த மொழி பேசுகிற மக்களுக்கே உண்டான அந்த திமிரா கூட அது நம்ம இருக்கலாம். ஆனால் திருமாவளவன் அவ்வளோ தூரம் அடிப்படைஞ்சு அது காலில் விழுந்து அதுக்கு வந்து கும்பம் தூக்குற அளவுக்கு தரம் தாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கூட்டணி கட்சி, அவங்க ஒரு 10 பேர், நீங்கள் ஒரு 8 சீட்டு, அவங்க ஒரு 10 சீட்டு, அவ்வளோதானே. அதுக்கு வேறு எதனா செல்வாக்கில் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலான்னு வச்சுங்க. அதுக்காக அதுக்கிட்ட இருக்கிறதுல நம்மக்கிட்ட இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அப்போது ஒரு பெரும்பான்மை சமூகம், நீ வந்து இன்றைக்கி அவங்க சமூகம் சார்ந்து ஏதோ ஒரு லாபியில் பண்ணுறாங்க, தெலுங்கு லாபியில் தான் அவங்களை கொண்டு போய் வச்சதாக சொல்கிறாங்கல்ல, அவங்க ஒரு மைனாரிட்டி தானே தமிழகத்தில். ஒரு மெஜாரிட்டி நம்ம ஒரு 3 இந்திய அளவில் 3 ஒருத்தன் எஸ்சி. அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20-22% இருக்கிற நம்ம, அதில் குறிப்பாக பறையர் சமூகமாக இருக்கிற ஒரு பெரும்பான்மை சமூகத்தின் கட்சின்னு சொல்லப்படுகிற, நீ சொல்லலான்னு வச்சுக்க, நீ பறையணும் தான் செருப்பால் அடிச்சு விரட்டுன்ற, ஆனால் உன்னை பார்த்து உன்னை எந்த லெவலில் வச்சுருக்காங்க, உன்னை என்னவா பார்க்குறாங்க? ஒரு அம்பேத்கர் கட்சி. அவரே சொல்கிறார், இப்போ நீங்கள் கேவி குப்பத்தில் ஒரு அம்பேத்கர் கட்சிக்கு நிற்கிற இடத்துல இன்னொரு அம்பேத்கர் கட்சி நின்றால் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு நான் அந்த சீட்டை வேணான்னு சொல்லிட்டேன். சரி, அருமை, நல்லது. ஆனால் எப்படி போய் கேவி குப்பத்தில் அண்ணன் ஜெகன்மூர்த்திக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறேன்? ஒன்று. இன்னொன்று, சிதம்பரத்தில் போன பாராளுமன்ற தேர்தலில் திருமாவளவன் 3000 சில்லற ஓட்டில் ஜெயித்தார். எல்லா இடங்களிலும் வேட்பாளரை போட்ட பொதுவாக பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது தேர்தலுக்கு முன்னாடி யார் கூட்டும் கூட்டு இல்லை அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை உள்ளவர்கள். அவர்கள் எல்லா தொகுதியிலும் ஆட்களை போடுவாங்க. அப்போது கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வந்து திருமாவளவன் இருக்கின்ற சிதம்பரம் தொகுதியும் கிருஷ்ணசாமி என்ன தென்காசி நினைக்கிறேன், அங்கேயும் அம்சாங் அவர்கள் வேட்பாளரில் போடலை. சப்போஸ் அவர் ஒரு வேட்பாளர் போட்டு ஒரு 5000-10,000 ஓட்டு வாங்கியிருந்தாருன்னா திருமாவளவன் இன்றைக்கி பாராளுமன்ற எம்பி ஆகி இருக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கிற சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு, அதாவது கடந்த தேர்தலில் இவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து ஒரு வாழ்த்து சொன்னார், பொற்கொடி அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நேற்று போய் அதே தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் அதிமுகவோ அது சம்மந்தப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஓட்டு டைரெக்டாக பிஜேபிக்கு போடுற ஓட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சார் ட்விட்டரில் போட்டுருந்தேன் சார், பொற்கொடிக்கு வந்து நாங்கள் வந்து முழு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு போட்டு. அது நேற்று, இது இன்னைக்கு இந்த கதையாக இவர் வந்து இருக்கிறார். இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு ஆளாக தெரியல. அந்த அம்மாவை பார்த்து, அதாவது ஆண்டையை பார்த்தோன்னே அடிமைங்க, பண்ணையாரை பார்த்தோன்னே படியால் எப்படி இருப்பான், அந்த மாதிரி திருமாவளவன் பேசுவது மிகவும் முகம் சுளிக்கிற விஷயமா இருக்குது. இப்படி பேசி பேசி தான் நம்மளை உன்னையே ஒரு ஆளாக மதிக்க மாட்டேன்னா அப்புறம் வந்து இந்த சமூகத்து நபர்களை மற்ற பொறுப்பாளர்கள் எப்படி வந்து மதிப்பான்றதை திருமாவளவன் கொஞ்சமாவது யோசிக்கணும். எல்லாம் முட்டு கொடுக்கலாம் சார், ஏதோ 1-2க்கு ஒரு முட்டு கொடுக்கலாம். எந்த நேரமும் முட்டையே தூக்கின்னு இருந்தால் அப்புறம் இது எப்படி இந்த சமூகத்துக்கான அடையாளமே வந்து எப்பா முட்டு தாங்கி சமூகம் இது அப்படின்ற மாதிரிலாம் ஆகிடும். அதால் இது என்ன போக்குன்னு தெரியல நமக்கு. பட் இருந்தாலுமே பிரேமலதா விஜயேந்தர் இவ்வளோ விமர்சிக்கிறீங்க சார், ஆனால் அவங்க வந்து திமுக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பைன்ற மாதிரிலாம் சார் பேசுகிறாங்க. இதாக இருந்தாலும் உண்மையை உடச்சி ஸ்டேஜில் ஸ்டாலின் வச்சுட்டு ஸ்டேஜ்லேயே பேசிட்டாங்களே சார். சார் அவ்வளோதான் சார் அதுக்கு விவரம். இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், விஜயகாந்த் போலீஸ்காரங்களுக்குலாம் என்ன செஞ்சுருக்காரு தெரியுமா, காவலர்களுக்கு என்னவோ ஏதோ உரிமை கருவி வாங்கி தர, எங்கள் மூர்த்தி என்ன 2 சென்டிமீட்டர் குறைச்சி வாங்கி கொடுத்தாரு பட்டியல் சமூக மக்களுக்கு. அந்த மாதிரி இவர் எதனா செஞ்சு இங்கே விட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள் வேடம் போட்டு
பல இடங்களில் காவல்துறைக்கு பெருமை சேர்த்தவர் கேப்டன் அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவங்க பையன் வந்து ஏதோ உருன்னு ஏதோ ஒரு விலங்கு மாதிரி ஒரு சவுண்டு விடுறான், ஜனங்களும் கைத்தட்டுது. இப்படி இருந்தால் அப்புறம் இப்படி கைத்தட்டினா அவன் சவுண்டு விட வேண்டியது தான். அதால் இவங்ககிட்ட ஒரு சுத்தமான எந்த ஒரு அரசியலும் இல்லை. அப்படி இருந்ததுன்னா ஒரு முதல்வரை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியின் தலைவரை வைத்துக்கொண்டு ஒன்றும் அண்ணா ஆட்சியில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, 2 விஷயந்தான். ஒன்று அங்கங்கே பாலியல் வன்முறைகள் நடக்குது, இன்னொன்று கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் விவரம் உள்ளவங்க யாராவது சொல்லுவாங்களா? இது நீங்கள் எதாச்சியாக சொல்லிட்டாங்கலாம் சொல்லாதீங்க, அவ்வளோதான் விவரம். இப்போ இன்றைக்கி சார் ஊழல் வந்து அது வந்து பல நாடுகளில் பல மாநிலங்களில் பரவி இருக்குது சார். இன்றைக்கு பண்ணுகிற ஒரு ஊழல் நேரடியாக என்னை பாதிக்காது. இப்போ நான் கூட நேற்று பிரச்சாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு 4 லட்சம் கோடி இந்த 5 ஆண்டுகளில் திமுக ஊழல் செஞ்சுருக்கு அப்படின்னு ஒவ்வொரு துறை வாரியாக இப்போ வந்து கடந்த ஜனவரி 6ன்னு நினைக்கிறேன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கவர்னர் பார்த்து ஒரு ஊழல் மனு கொடுத்தாரு. என்னென்ன துறைகளில் என்ன மாதிரியான ஊழல் நடந்திருக்கு. அந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கினது இப்போ இப்படி தான் போயிடுச்சு சார். எடுத்தவங்களாம் கேட்குறீங்க, ஏன் கேட்டால் என்னங்க அர்த்தம் இது? என்ன நான் தான் எடுக்கும்போது கூட இருந்தேன்னா இல்லை எடுத்துப்பா இது எதுவுமே அந்த அக்கௌண்ட்டில் போட்டு வந்தாங்களா? அதெல்லாம் கூட்டணி கட்சிகளே தான் சேரணும். ஏன்னா ஒரு தடவை சொன்னார்ல முத்தரசன், இன்னும் எங்களுக்கு மட்டுமா காசு கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒரு 5 அவங்களுக்கு ஒரு 10, மதிமுக கொடுத்தாங்க, விசிக கொடுத்தாங்க, இதில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிக்கும் காசு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு சொன்னார்ல. அது அந்த கேள்வி அவங்ககிட்ட கேளுங்க. அப்போது இந்த ஊழல் பட்டியலை சொல்லும்போது சார் நீங்கள் எதாச்சும் சொல்லுங்கள் சார். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஆங்கர், நீங்கள் மொத்தமாக எவ்வளோ சார் காசு பார்த்துருப்பீங்க ஒரே டைம்லையா சார்? ஒரே டைமில் ஒரு 2 லட்ச ரூபா பார்த்துருப்பேன் சார். எவ்வளோ? 2 லட்ச ரூபா. 2 லட்சம் அதுக்கு மேலே தாண்டல? இல்லை இப்போ பார்த்தலையே சார், சேலரியே கம்மி தான். அப்புறம் பார்க்கும்போது அப்புறம் 2 இல்லை ஏதாவது நிலத்தை விற்றுருப்பீங்க, ஏதாவது ஒரு வண்டி கிண்டியை விற்றுருப்பீங்க. இல்லை அந்த மாதிரி பண்ணல சார், இன்னும் வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. 2 லட்சம் நீங்கள் அதிகபட்சம். உங்ககிட்ட வந்து இப்போ டக்குன்னு ஒரு 4 லட்சம் கோடி ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும் சார். பார்த்தீங்களா சார்? இன்னொன்று சார், நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 500 ரூபா கொடுத்து, இல்லை ஒரு 100 ரூபா சார், ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்கணும்னு வச்சுங்க. அந்த பொருளோட விலை ஒரு 30 ரூபான்னு வச்சுங்களேன். அவன் மிச்சம் எவ்வளோ தரணும்? நமக்கு வந்து 70 ரூபா தரணும். ஒரு 50 ரூபா நோட்டு, 2 10 ரூபா நோட்டு. சப்போஸ் அந்த கடைக்காரன் ஏதோ ஒரு ஞாபகம் மருதில் ஒரு 100 ரூபா நோட்டு 2 10 ரூபா நோட்டு கொடுத்துட்டான்னா அதை இப்படி வாங்க சொல்லி வாங்கி நம்ம பார்த்துட்டோம்னா பரவாயில்ல, பார்க்காம பாக்கெட்டில் வச்சோம்னா பரவாயில்ல சார். பார்த்துட்டோம்னா தடன்னு வந்துடும், ஒரு மாதிரி பக்கம் ஆகிடும். திடீர்னு நம்ம என்னப்பா 50 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபா கொடுக்குறேன் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எத்தனையோ பேர் திருப்பி கொடுத்துருவாங்க. அப்போது அவனுக்கு அந்த 50 ரூபா நோட்டுக்கு பதிலாக 100 ரூபா நோட்டு வந்தால் ஒரு 50 ரூபா அதிகமாக வருது சார். அந்த 50 ரூபாயை பதுக்குவதற்கு, அந்த 50 ரூபாயை மறைப்பதற்கு, அந்த 50 ரூபாயை திருடுவதற்கு, அந்த 50 ரூபாயை எடுத்துக்கிறதுக்கு அவ்வளவு பயம் வருதில்ல? ஒன்றும் இல்லை சார், ஒரு கீழே ஒரு 500 ரூபா கிடக்குது சார், அதை எடுத்து இவன் பாக்கெட்டில் வச்சுக்கின்னு யாரும் இருந்துருக்க மாட்டான் பக்கத்துலன்னு வச்சுக்கங்க. அதை எடுத்து இவன் பாக்கெட்டில் வைக்கிறதுல இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். எவனா பார்த்துருவானா, வீட்டுக்கு போகிற வரைக்கும் எவனாவது வயலுகளில் வந்து இங்கே வா இப்பா இவன் தானே அந்த 500 ரூபா இயல்பா இவன் யார் பாக்கெட்டையும் திருடல, யார் வீட்டு காசும் இல்லை, அது கீழே கிடக்கு, இவனுக்கும் தெரியல. நான் போகும்போது கீழே விழுந்தா கூட பரவாயில்ல, எவன் பாக்கெட்டில் ஏதாவது எங்கே விழுந்ததோ யார் விழுந்ததோ என்னவோ அப்பாடான்னு எடுக்கிறான் சார். ஒரு 10 ரூபா கீழே கந்தோட அதை காலில் மறைச்சின்னு ரொம்ப நேரம் நிற்பானு தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? இப்படி பார்ப்பானுங்க இப்படி பார்ப்பானுங்க சொறிவானுங்க, எனத்தையோ இப்படி காலை இப்படி சொல்லிடுமா டக்குன்னு அதை எடுத்து வைக்கிற ஒரு சிலர் தான் இருக்கும். அப்போ இயல்பாக ஒரு 50 ரூபாய் மறைப்பதில் மக்களுக்கு இவ்வளவு தயக்கம், இவ்வளவு பயம் இருக்க. 4 லட்சம் கோடி சார் மறைக்கிறானுன்னா இவங்களை திருப்பி ஆட்சியில் வைக்கலாமா சார்? அப்போ எத்தகையவர்கள் இவர்கள்? 4000 கோடி 4 லட்சம் கோடி. எனக்கு என்னென்னா நாட்டோட வளத்தில் திரும்பினா கூட பரவாயில்ல சார், கடன் வாங்கி என்னையை காட்டு பார். எங்கள் ஊரில் வந்து குழந்தைங்கள்லாம் இப்போ பார் ஏதோ ஊட்டச்சத்து இல்லாமல் மெலிஞ்சு கிடக்குது. அவன் வீடு இல்லாமல் ரோட்டு ஓனர் இருக்கிறான், வெறும் பிளாஸ்டிக் சீட்டை கட்டிட்டு ஒரு 4 ஒரு குச்சனட்டு மேலே பிளாஸ்டிக் சீட் கட்டிட்டு ரோட்டு ஓரம் கிடக்கிறான். ஒரு இலவசமாக சோறு போட்டால் இவ்வளோ பேர் நிற்கிறான், இவ்வளோ பேர் பாவர்ட்டி லைன்லங்கிறான், இவ்வளோ பேர் வீடு இல்லாமறான், மழை பெஞ்சா நனைஞ்சினேங்கிறான், வெயிலில் காஞ்சினேங்கிறான். இவருக்கெல்லாம் மேம்படுத்தினான்.
கக்கூஸ் போகிறதுக்கு இடம் இல்லையா, ஒன்றுக்கு போகிறதுக்கு இடம் இல்லையா, இவன்லாம் ஒன்றுக்கு போக முடியல, அவன் ரோட்டில் நின்று ஒன்றுக்கு போகிறான், இப்படிலாம் சொல்லி உலக நாடுகள் உலக வங்கியில் கடனை வாங்கி சார் அதில் திருடுறான் சார். எப்படி சார் இது அரசாங்கம் இது? ஒரு 30 ரூபாய்க்கு கக்கூசு கழுவுந்த 360 ரூபாய்க்கு போடுறான் சார். ஏன்னா திங்கிறதுலேயும் ஊழல், அரிசி வாங்குறதுலேயும் ஊழல், வேல்றதுலேயும் ஊழல். அப்போ இப்படி இருக்கிற நிலையில் திரும்பவும் இவர்களை ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதை தான் நம்ம பிரச்சாரத்தில் இதெல்லாம் சொன்னோம்னா ஜனங்களுக்கு ஒன்றும் புரியல சார். இம்மாங்கோடியா இவ்வளோவா? அதுங்களுக்கு 1 லட்சம் கேள்விப்பட்டிருக்கோம், ஏதோ 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்கிறாங்க. அது கூட நிறைய பேர், நீங்களாவது 2 லட்சம், நீங்கள் மொத்தமாக 1 லட்சம், மொத்தமாக ஒரு 50,000 ரூபாய் கட்டை பார்க்காமலேயே இந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வாழ்ந்து மரித்து போகிற இறந்து போகிற மக்களும் இருக்குதானே செய்கிறாங்க. இப்போ ஏற்பட்ட ஊரில் தான் இத்தனை 1000 கோடி கொள்ளை அடிச்சிருக்கான். இது எல்லாம் தெரிஞ்சு இவங்கெல்லாம் திரும்பவும் அந்த கூட்டணிக்கே ஓட்டு போடணும், ஓட்டு போடலன்னா பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றாங்களே. இது என்ன சார் இது? உண்மையில் இவங்கெல்லாம் சோறு கீறு போட்டு தான் திங்கிறானுங்களா, இல்லை உப்பு போட்டு திங்கிறானுங்களா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை நாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் சார். அப்போது இப்படி எதுவுமே இல்லாமல், எந்த கொள்கையும் இல்லாமல், நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று, இன்றைக்கி போய் வந்து எல்லா தொகுதிகளிலும் திமுக ஓட்டு போடுங்க, திமுக வரலன்னா ஒரே காரணம் தான் சார். இந்த காரணத்தை விட்டால் உண்மையிலே நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு இந்த பிஜேபி கட்சியை இந்தியா விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, எப்பா இந்தியாவில் பிஜேபி இல்லைப்பா, ஆர்எஸ்எஸ் இல்லைப்பா, என்ன இப்போ சொல்லுப்பா, அப்போ ஒரு தேர்தல் வைக்கணும், வச்சு இப்போ சொல்லு இப்போ என்ன தான் சொல்கிற பார்க்கலன்னா, இல்லைங்க நான் எனக்கு வாயில் கேன்சர் வந்துச்சுங்க, எல்லாம் பேபே ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்போது ஒரு அரசு சார் 3 தடவை வந்து மோடி பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னா, இந்தியா முழுக்கவா சார் முட்டாள்? தமிழ்நாட்டில் தான் முட்டாள் இருக்கிறோன்னு ஒத்துப்போம், இந்தியா முழுக்கவா முட்டாளாக இருப்போம்? நான் வந்து கண்ணை மூடிக்கொண்டு மோடி அவர்களை நாம் வந்து பாராட்டணும், அவங்க பின்னாடி போகணும், ஓட்டு போடணும்லாம் இல்லை. ஏதாவது குறைகள் இருந்தால் பேசுவோம், குறைகள் இல்லாத மனிதர்களே இருக்க மாட்டாங்க, குறைகள் இருந்தால் பேசுவோம். ஆனால் ஒருவனை குறை சொல்வதற்கு ஒரு தகுதி வேணும்ல, தகுதியே இல்லாத தரங்கட்ட நீங்கள் ஒரே காரணத்தை சொல்லி வரீங்கன்றது தான் இங்கே மக்கள்கிட்ட அது வெளிப்படையாக தெரியுது சார். ஜனங்கக்கிட்ட போய் நம்ம போனோம்னா இயல்பாகவே எல்லாரும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது சார். பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது யார் கை கொடுக்க வந்தாலுமே கை கொடுக்க மாட்டேங்கிறார். ஒரு முதலமைச்சராக இருந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாமா சார்? சார் நீங்கள் சாதாரண மனிதராக வந்து டீ குடிக்கிறாரு, தூய்மை பணிகளோட ஒட்டுக்க உட்காந்து சாப்பிட்றாரு. டீ என்னமோ உங்கள் வீட்டில் நீங்கள் போட்டு கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க, டீ குடிக்கிற மாதிரி ஆக்ட் கொடுக்குறாரு. எங்கள் கடைக்கு வந்தாலும் நான் டீ போட்டு கொடுப்பேன் சார். நிச்சயம் கரெக்டு தான், வரமாட்டார்ல, முன்னாடியே டீ வந்துடும்ல, என்னத்தையாவது கலந்துட்டுனா அது அவ்வளோ ஹைஜீனிக் சார். அவங்க அப்பயே சொல்லுவாங்க, அவங்க வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வர தண்ணி தான் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க, அப்போயே அது பயங்கரமான காஸ்ட்லியான தண்ணீர்லாம் வெளியில் சரி என்னம்மா இதுக்கு நான் வந்து உங்கள் வீட்டில் டீ குடிக்கணும், சரி நீ என்ன டீ சார் கொடுப்ப சொல்லுங்கள்? இஞ்சி டீ. இப்போ சரி நீங்கள் என்ன டீ தூள் வாங்குவீங்க? 3 ரோஸு சார். 3 ரோஸஸா? அது எவ்வளோ? அது 100 கிராம் வந்து 70 ரூபா 80 ரூபா வரும் சார். அது 70 ரூபா 80 ரூபா. அப்போ 1 கிலோ 700 ரூபா இருக்குமா? சரி, 1 கிலோ டீ இலை 50,000 1 லட்சத்துக்கு இருக்குது தெரியுமா? இது தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பார்த்துருக்கீங்களா அதை? அதெல்லாம் டீ லீஃப், அந்த கொழுந்து டீ. நம்ம குடிக்கிறதுல டஸ்ட்டு. ஆமாம் சார். அரைக்கிற போது ஏதோ மிச்சம் சிந்துதில்ல, டஸ்ட்டுன்னா தூள், வேஸ்ட், அந்த மாதிரி தான் இது. அப்போது அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறேன் நான், ஒரு டீ தூளை அம்மா காசு கொடுத்து வாங்குறேன் நான். எப்படி உங்கள் வீட்டில் இருந்து டீ குடிச்சா என் தொண்டை நான்? அப்புறம் ஏதோ கை கொடுக்க வந்தார், தள்ளி விட்டாருன்றீங்களே, அவரு உடம்பு இருக்கிற நிலையில் அவரே பாவம் ஏதோ அங்கங்கே போய் ஏதோ தேத்திக்கின்னு அப்படி இருக்கிறாரு. நீ போய் அங்கே தொட்டுருப்ப இங்கே தொட்டுருப்ப, உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு தானே அவர் இருக்கார். அப்புறம் கையை அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, அவர் பொத்தி பாதுகாத்து வளர்த்த சொக்க தங்கமாக இருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் உரசணும்னு நினச்சா அப்புறம் நான் கை கொடுக்க வந்தேன், அவங்க எல்லாம் பாதுகாவலாம் தள்ளி விட்டாங்கன்னு சொல்கிறது எப்படி சார் இருக்கும்? அவரு கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறாருல்ல, இருக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால் என்ன இருக்கணும், அதில் ஒன்றும் பெரிய தப்பு தான். இந்த அளவுக்கு இறங்கி வராரு, இறங்கி வந்து தமிழ்நாட்டின் காற்று உடம்பில் படுற அளவுக்கு ரோட்டில் வர மாதிரி ஒரு சீன் காட்டுறாரு. அதையே நீங்கள் பாராட்டணும். ஏன்னா அவருக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில பார்க்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு கேன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, இந்த ஃபயர் அடிக்கிற கேன், இதில் ஃபயர் ஆச்சுன்னா அடிக்கிறது.
அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க சார். அன்றைக்கி ஒரு நாள் பார்க்குறேன், ஒருத்தன் புஸ்ஸுன்னு அமுத்திக்கிறான். அமுத்தின்னு கொஞ்சம் தூரம் நடக்கிறான், திரும்பவும் வரான், புஸ்ஸுன்னு அமுத்திக்கிறான். சாதா இதில் தான் நடக்கிறாப்புல. அப்புறம் எனக்கு சந்தேகமாக, இங்கே வா, என்னது அது என்ன சார்? இது ஆக்சிஜன் சார். சரி, அது என்னத்துக்கு என்ன? இல்லை மாசு கட்டுப்பாடா, மாசுனாலே அது வந்து மாசு தான் வச்சுங்களேன். அதை வந்து அவர் வந்து இதெல்லாம் விற்கிதாமே, டிபார்ட்மெண்ட் இந்த மாலில் விற்கிதாமே, அதை வாங்கி புஸ்ஸுன்னு 3 தடவை அடிச்சிக்கின்னு போகிறான் சார். அந்த மாதிரி இவர் ஒரு கூண்டு கட்டி அது உள்ள நல்ல தூய காற்றை விட்டு அங்கே கூண்டுக்குள்ளேருந்து இப்படி காட்டாமல் வெளியில் வந்து காட்டுறாரு. அது வரைக்கும் நாம் வந்து சந்தோஷப்படணும் சார். அது அவரோட உடல்நிலை. அதுக்காக வந்து நீங்கள் இல்லை அவன் உடல் சித்து தொண்டை போட்டுருந்தான், அவன் வந்து எஸ்சின்றதால தான் எல்லோரும் தள்ளி விட்டாங்கலாம் வந்து தப்பாலாம் கதை கொடுக்காதீங்க. இது கடைசி ஒரே ஒரு கேள்வி சார். கமல்ஹாசன் அவர்கள் சேகர் பாபுக்கு வந்து பரப்புரை பண்ணும்போது ஒரு விஷயம் சொல்கிறார், அதாவது ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்க கோயில்கள் பண்ணது சேகர் பாபு அவர்கள் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு சேகர் பாபு இருக்கார், நிச்சயமாக வெற்றி பெறுவார். ராஜராஜ சோழன் என்ன சார் கொடுத்தாரு சார்? ராஜராஜ சோழன் என்ன கொடுத்தாரு? தஞ்சாவூர் பெரிய கோயிலே கட்டினாரு சார். கமலுக்கு என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? சேகர் பாபு என்ன கொடுத்துக்கிறா தெரியுமா? தெரியுமா? சொல்லவா? லிஸ்ட்டு போட்டால் கட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு அவன் பெருசா இவன் பெருசா, இல்லை அவன் பெருசா இவன் பெருசான்னா கொடுக்குற தெய்வம் தான் சார் பெருசு. அவர் என்ன ஒன்றா கல்லை கட்டிருக்கலாம், பல கனவு கோட்டைகளை எனக்கு கட்டி கொடுத்துருக்காருன்னு அதை பண்ணும் இதை பண்ணுறதுன்றாரு சேகர் பாபு. சார் நீங்கள் ஒன்று குறித்து வச்சிங்க, நிச்சயமாக எடப்பாடியார் ஆட்சி வரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடியார் ஆட்சி வந்தனா நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்படும். பல பேர் சொல்கிறான், எடப்பாடியார் வந்து எப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவார்? ஒன்றுமே வேணாம். இப்போது ஆனந்தன் தரப்பு சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க, பொற்கொடி அவர்கள் தரப்பும் சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அஸ்வத்தாமன் தரப்பும் சிபிஐக்கு போகுது சார். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த அஜித்குமார் கோயில் காவலாளி ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் ஆகுது, ஒரு நகை திருட்டு போனதாக ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது சம்மந்தமாக போலீஸாங்க கூட்டமாக அடிக்கிறாங்க, செத்து போயிடுறாரு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீங்கன்னா அந்த அரசு ஒத்துக்கொள்கிறது, ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒத்துக்கொள்கிறது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்படுகிறார். நீதிமன்றம் என்ன இது விசாரணை? இல்லைங்க நாங்கள் சாட்சிட்டெலாம் 50 அளவு போட்டோங்க, 1000 பக்கம் 2000 பக்கம், சரி அதை அப்படியே வை, நீங்கள் விசாரணை தொடங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடு சார். நீ என்ன பண்ணணும்? இப்போ சிபிஐ வந்து பொய்யா ஒருத்தரை மாட்டி விட்ருமா? உண்மையாக தானே மாட்டோம். அப்படி இருக்கிற போது அந்த விசாரணைக்கு நீங்கள் அலோவ் பண்ண முடியாது, லெட்டும் அலோவ் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. மாயாவதி அவர்கள் அந்த இறப்புக்கு வந்தபோது என்ன சொன்னாங்க, மாநில அரசின் தலையீடு இதில் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். இப்போ மாநில அரசுனா யார்? நாட் ஓன்லி திமுக, காங்கிரஸ், விசிகா, இவையெல்லாம் பிரதான கட்சிகள்ல. அப்போது இதில் யாரோட பங்கு இருக்குன்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போது உச்சநீதிமன்றத்தில் கவர்மெண்ட் அப்பீல் போயிட்டு இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறாங்க, விசாரிப்பதற்கு தடை கொடுக்குறாங்க சார். அதை டெக்னிக்கலாக அதை பாஸ் ஓவர் பண்ண வச்சு காலதாமதமாக்கி தேர்தலுக்கு பின்னாடி வரட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிச்சயமாக எடப்பாடியார் ஆட்சி வந்தோன்னா இவர் ஒன்றும் ஆம்ஸ்ட்ராங்காக தனி கவனம்லாம் செலுத்த வேண்டியதில்லை. இந்த அரசு வழக்கறிஞர் போகிறார்ல, நிறைய காசு கொடுத்து ப்ரைவேட்டாக வக்கீல் வைக்கணும்ல. எப்போ அரசு வழக்கறிஞர் போய் சரி மனுதாரின் கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோங்க, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுங்க, நாங்கள் தமிழக அரசு அது முழு ஒத்துழைப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் சொன்ன நபர் நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஜெயிலுக்கு போயே தருவார். அவர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய கை ஒன்று போவோம், பெரிய மீச முறிக்கு ஒன்று போவோம். ஏன்னா திருவேங்கட என்கவுண்டரில் ஊரே அதை குற்றம் சொல்லிச்சு, அப்பா ஆறுதல் அளிக்குதுன்னு ஒரு கை சொல்லிச்சு, அந்த கையும் போவோம். ஏன்னா ஆரம்பகட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலையில் 2-3 நிர்வாகிகள்லாம் விசாரணைக்கு போனாங்க. அதால் எதுக்கு வேஸ்ட்டாக ஓட்டு அவருக்கு போடணும்? எப்படி இருந்தாலும் உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் திரும்பவும் இடைத்தேர்தல் அது இதுன்னு வந்து பதவி போய், ஏன்னா அமைச்சராக இருந்து பதவி போனால் கூட ஒரு எம்எல்ஏவாக தொடர்வார். எம்எல்ஏவாக இருந்து பதவி போச்சுன்னா அப்புறம் திரும்பியும் ஒரு இடைத்தேர்தல் வரும் இல்லையா? அதால் சேகர் பாபுக்கு ஜெயித்தாலும் சிக்கல் தான். அவருக்கு ஒன்றும் பெருசாக அங்கே ஒன்றும் செல்வாக்கம் இல்லை. சேகர் பாபுனால ரவுடி அப்படின்னு இங்கே பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் ஒரு ரவுடி கூட பேசியிருப்பார் தெரியுமா, எதை காசு கேட்பான்,
இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நான் என்ன பண்ணேன், நீ சொல்லித்தானே நான் பண்ணேன்லாம் ஆடியோ வருதில்ல. அப்போது அவன் என்ன லெவலில் இறங்கி பேசுகிறானோ அதை விட லெவலில் இவர் இறங்கி பேசுவார். இந்த ரவுடிகளில் வந்து ஏபிசி A+ கேட்டகரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்க தான் இவங்க. அப்படி இருக்கிற போது நிச்சயமாக ஆட்சி அமைஞ்ச உடனே இவங்கெல்லாம் இங்கே பொருளுக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் வந்து திகாருக்கு போவாங்க. அப்போது மக்கள் தான் அதை கொஞ்சம் பார்த்து எதுக்கு ஒரு ஓட்டை வேஸ்ட் பண்ணுவானே, இன்னும் ஒரு 500 ரூபா கிடைக்க போகுது, அடுத்த தடவையும் ஒரு 500 ரூபா கிடைக்குன்னு தயவு செஞ்சு ஓட்டை வந்து தப்பாக போட்டுறக்கூடாது. அதனால் வந்து அவருக்கு நிலைமை அவருக்கு தெரியும் இல்லையா, கண் கூட நமக்கு தோல்வி இருக்கணும்னு. இப்போ நடிகர்னா ஒரு கமலஹாசன்னா அப்படி 4 பேர் வருவாங்க. இந்த ஆள் சொல்லி ஏன் ஓட்டு போடுவானா கமலஹாசன் சொல்லி, கமலஹாசனுக்குரிய இந்த பேர்லாம் அதெல்லாம் போச்சு. என்னத்தையாவது ஒரு கிஷுவார்னு பார்த்தாங்க, இது ஒன்றும் கிழிக்கலை, இதுவும் ஒரு குப்பை தான் அப்படின்ற மாதிரி முடிவான பிறகு கமலஹாசனை வச்சு அவர் ராஜராஜ சோழன்னா ஒரு ராஜராஜ சோழனுக்கு அப்பன் இவர் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அவராவது கம்மி தான், இவர் அதிகம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது பொதுவாகவே ஒரு முகம் சுழிக்கிற, என்ன வேணாலும் சொல்லு, அவருக்கு அம்மா பெருசு இம்மா பெருசுன்னு கூட சொல்லு. அதுக்காக ராஜராஜ சோழனோடு கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்கிறதுங்கிறது ரொம்ப மட்டரகமான அரசியல். இதுக்கு வந்து தின்னலாம், எதை வேணாலும் தின்னக்கூடாது இல்லை. கமலஹாசன் எதை வேணாலும் தின்னா போதும், வயிறு நிறைஞ்சா போதும்னு நிலைமைக்கு வந்துட்டாருன்னு தான் காட்டுது. ஓகே சார், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபரணம் பதற்கு மிக்க நன்றி சார்.